தேவாரம் என்பது சைவ சமயத்தின் முதல் 7 திருமுறைகளை குறிக்கிறது. இது சிவபெருமான் மீது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய நாயன்மார்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும். ஆரம் அல்லது தெய்வத்தின் மாலை என பொருள் கொள்ளும் இது, தெய்வத்தை போற்றி பாடும் இன்னிசை பாடல்களாகும். பொருள்: தே என்பது தெய்வம் அல்லது இறைவன், ஆரம் என்பது மாலை. எனவே தேவாரம் என்பதற்கு இறைவனின் மாலை அல்லது தெய்வத்தை பற்றிய இசைப்பாடல் என்று பொருள் கொள்ளலாம். பகையர் தேவாரம் பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் ஆவர். இவர்களை தேவாரம் மூவர் என அழைப்பர். திருமுறைகள்: தேவாரம் என்பது 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகளை குறிக்கும். திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறைகளையும் பாடியுள்ளார். திருநாவுக்கரசர் அடுத்த 3 திருமுறைகளையும் பாடியுள்ளார். சுந்தரர் 7வது திருமுறையை பாடியுள்ளார். பதிகங்கள்: தேவார பாடல்கள் பதிக வடிவில் அமைந்துள்ளன. பதிகம் என்பது 10 பாடல்களைக் கொண்ட ஒரு தொகுப்பு ஆகும். காலம்: தேவாரம் சுமார் கி.பி. 7 முதல் 9 வரை ஆம் நூற்றாண்டுகளில் இயற்றப்பட்டது. தேவாரம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பெற்ற 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள் ஆகும். இந்த 7 திருமுறைகளை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய நாயன்மார்கள் தமிழில் பாடியுள்ளார்கள். தேவாரங்கள் பதிக வடிவிலே பாடப்பட்டுள்ளன. பதிகம் என்பது 10 பாடல்களைக் கொண்டது. முதலில் பதிகம் பாடியவர் காரைக்கால் அம்மையார் ஆவார். எனவே அவரது பாடல்களை மூத்த திருப்பதிகம் என்று சைவர்கள் மரியாதையோடு அழைப்பர். அவருக்கு பின்னாளில் வந்த சும்பந்தரும் அப்பரும் அவரை பின்பற்றி பதிகம் பாடினர். பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டிலே பல்லவர் ஆட்சி பலம் பெற்றிருந்த காலமாகும். மிகவும் செல்வாக்குடனிருந்த பௌத்தம், சமணம் ஆகிய சமயங்களுக்கெதிராக சைவ சமயம் மீண்டும் மலர்ச்சி அடையத் தொடங்கிய காலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்றோர் தோன்றி ஊரூராகச் சென்று சமய பிரச்சாரம் செய்தனர். சென்ற இடங்களிலெல்லாம் இருந்த கோயில்கள் மீது தேவாரங்களை பாடினர். திருஞான சம்பந்தர் தனது 3வது வயதில் பாடத் தொடங்கியதாக பெரிய புராணம் சொல்கிறது. இவர் உமையம்மையின் திருமுலை பால் உண்டு சிவஞானம் பெற்று தனது சொந்த ஊரான சீர்காழியில் உள்ள தோணியப்பர் மீது தோடுடைய செவியன் என்று தொடங்கும் அவரது முதற் பதிகத்தை பாடினார். சம்பந்தர் பாடிய பதிகங்களுக்கு திருக்கடைக்காப்பு என்று பெயர். அதாவது ஒவ்வொரு பதிகத்திற்கும் இறுதியில் 11வது பாடலாக அந்த பாடலை பாடுவதன் பயன் என்ன என்று பாடியிருப்பார் சம்பந்தர். எனவே கடையில், இறுதியில் காப்பு எனும் செய்யுள் உள்ளதால் சம்பந்தர் பாடல்களை திருக்கடை காப்பு என்று கூறுவர். முதல் 3 திருமுறைகளுக்கும் திருக்கடை காப்பு என்பதே பெயராகும். தேவார பாடல் பாடிய முதல் ஸ்தலம் சீர்காழி ஆகும். இங்குதான் திருஞான சம்பந்தர் முதலில் தேவாரம் பாடியுள்ளார். இந்த தலத்தின் இறைவன் பெயர் திருமறைக்காடர் அல்லது பிரம்மபுரீஸ்வரர். திருஞான சம்பந்தரின் முதல் பதிகம். திருஞான சம்பந்தர் இந்த தலத்தில் இருந்துதான் தனது முதல் 3 திருமுறைகளையும் பாடினார். தலத்தின் சிறப்பு: இது சம்பந்தரின் அவதார தலமாகவும் கருதப்படுகிறது. இறைவன்: இத்தலத்து இறைவனின் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் ஆகும் மற்றும் இறைவி பெரியநாயகி. திருமறைக்காடர் கோயில் என்பது சுந்தரர், அப்பர், சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி தென்கரை தலங்களில் 125வது சிவத்தலமாகும். இத்தலத்தின் மூலவர் திருமறைக்காடர், தாயார் வேதநாயகி ஆவர். இத்தலத்தின் தல விருட்சங்கள் வன்னிமரம் மற்றும் புன்னை மரமாகும். வேத தீர்த்தம், மணிகர்ணிகை தீர்த்தம் ஆகியவை இத்தலத்தில் உள்ளன. இந்து சமய வேதங்களான சதுர் வேதங்கள் என்று அழைக்கப்பெறும் ரிக், யசூர், சாம, அதர்வண வேதங்கள் 4ம் மனித உருவம் கொண்டு இத்தலத்தில் இருக்கும் இறைவனை பூசை செய்து வந்தன.
கலியுகம் தொடங்கும் தருவாயில் சிவபெருமான் பூமியில் இருப்பது அவருக்கு உகந்தல்ல என்று எண்ணிய வேதங்கள் அவரிடம் கைலாயம் செல்லுமாறு கூறி இத்தலத்தின் கதவினையும் அடைத்துவிட்டு சென்றன. நெடுங்காலமாக மூடப்பட்டிருந்த கதவினை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேவாரம் பாடி திறந்து வைத்தனர். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன். ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ஹோலிஸ்டிக் லைஃப் கோச், law of attraction coach, manifestive meditation trainer, aura and chakra balancing therapist.